நான் இந்த கட்டிக்குளம் அரசு மேல்நிலைப்பள்ளியில் 26/2/1986 இடைநிலை ஆசிரியராக பணியில் வந்து சேர்ந்தேன். ரொம்ப பின்தங்கிய ஒரு பகுதி, பொருளாதாரத்தில் சரி மற்றதுலேயும் கஷ்டப்பட்டு தான் மாணவர்கள் வந்து பள்ளிக்கு வருவாங்க. அப்படி இருந்தாலும் அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணி கல்வியினுடைய அருமையை வந்து அவங்களுக்கு எடுத்துக்க சொல்லி, முக்கியமாக பெண் பிள்ளைகள் வந்து படிக்கணும் அப்படிங்கிற வந்து முக்கியமான கருத்தை வந்து அவங்களுக்கு பதிய வச்சு படிப்பில் வந்து நல்லா கொண்டு வந்தேன். 1991 இந்த பள்ளி வந்து 10ஆம் வகுப்பில் மிகச்சிறந்த தேர்ச்சி சதவீதத்தை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதோட கிராம மக்களும் இந்த இளைஞர்களும் இந்த பள்ளிக்கு எப்போவுமே உறுதுணையாக இருந்திருக்கிறாங்க. மாணவருடைய கல்வியையும் ஒழுக்கத்திலையும் சிறந்து விளங்குறதுக்கு அவங்க எல்லா விதமான ஒத்துழைப்பும் கொடுத்து இந்த பள்ளியை ஒரு அரசு பள்ளி மாதிரியே நினைக்க மாட்டாங்க. கட்டிக்குளத்தில் வந்து அவங்க சொந்த பள்ளி மாதிரியே நினச்சி என்ன தேவையோ நான் அவங்கள்ட்ட சொல்லிடுவேன், உடனே வந்து அவங்களே வந்து நிறைவேற்றி கொடுப்பாங்க. அரசால் நிறைவேற்றப்படக்கூடிய காரியங்களை வந்து அவங்களே அரசு அதிகாரிகளை அமைச்சர்களை தொடர்பு கொண்டு அவங்களே நிறைய செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. இந்த பள்ளி மேல்நிலை பள்ளியாக உயர்றதுக்கு இடமெல்லாம் நிறையா தேவைப்பட்டுச்சு. அப்போ இந்த பள்ளிக்கு அருகாமையில் உள்ள இந்த கிராமத்தை சேர்ந்தவங்களுடைய இடத்த அவங்களுடைய சொந்த காசை கிராம மக்களே போட்டு வாங்கி அதில் நானும் அவங்களோட சேர்ந்து பங்கெடுத்து நானும் பணம் கொடுத்தேன். அந்த வாங்கப்பட்ட அந்த கிரவுண்டில் தான் இன்றைக்கி மேல்நிலை பள்ளிக்கு தேவையான ஆய்வகம் மற்ற கட்டடங்கள்லாம் கட்டியிருக்கு. இந்த பள்ளிக்கு பெரிய மைதானமும் கிடச்சிருக்கு. இந்த பள்ளி வந்து ஒரு சிறந்த பள்ளி. இந்த பள்ளியில் தான் நான் 2023 மாநில அரசு வழங்கிய நல்லாசிரியர் விருதையும் வாங்கினேன் அப்படின்னு ரொம்ப பெருமையோடு சொல்லிக்கிறேன். இந்த பள்ளியில் இருந்து ஓய்வு பெறதையும் என் வாழ்நாளில் எனக்கு கிடைச்ச பெரிய பேராக நான் கருதுகிறேன். இந்த பள்ளியை வந்து என்னுடைய வாழ்நாளில் வந்து என்றைக்குமே மறக்க மாட்டேன். இந்த பள்ளி இன்னும் மென்மேலும் சிறந்து விளங்கணும், தமிழ்நாட்டில் ஒரு மாதிரி பள்ளியாக விளங்கணும் அப்படின்னு என்னுடைய ஆசையத்தை இந்த ஓய்வு நாளில் தெரிவிச்சுக்கிறேன்.